ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு, கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுக்கோங்க. 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதக்கி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வடை போக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 100 கிராம் தயிர், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, காரத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி குழஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனை தனியாக வேக வச்சு தண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உப்பு தேவைன்னா பார்த்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதி வரும்போது ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் ஹைலேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உடையாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் இருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வெந்து வந்ததுக்கப்புறமா அடியோடு கிளறி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மேலே தூவிட்டு 10லேருந்து 13 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா அரிசி வெந்து உதிராக வந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கறி நல்லா வெந்து நல்லா அரிசி பலன்னு இருக்கும். இப்போது ரோட்டு கடையில் ஸ்டைலில் நம்ம புதினா சட்னி செஞ்சு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு, புளி, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தண்ணி விட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. இதை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த சட்னி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.